ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இனி வரக்கூடிய தகவல்களை தரும் காணொலிகள் சற்று நீண்ட நாட்களுக்கு அல்லது நீண்ட காலங்களுக்கு முன்னால் வந்த நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள். அந்த வகையில் 1928ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி தா. பொன்னுசாமி பிள்ளை அவர்களால் வெளியிட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். இந்த தகவல்கள் 1928 என்று பார்க்கும் பொழுது 2026 என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு நெருக்கி 98 வருடங்களை கடந்து இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தகவல்களை நிறைய ஜோதிடர்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம், அல்லது பார்க்காமலே கூட இருக்கலாம், அல்லது அது சார்ந்த தகவல்களை பார்த்திருக்கலாம். அந்த நூலில் உள்ள தகவல்கள் எப்படி அறுதிட்டு சொல்லியிருக்கிறார்கள், எப்படி இன்றும் அது நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்ற விஷயங்களை இந்த நூல்களில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு காணொலிகளாக தருகிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். அந்த பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பார்த்தவையாக அல்லது பரிச்சயப்பட்டவையாக இருந்தாலும் உங்கள் நண்பர் தேடும் தகவல்களாகவும் இருக்கலாம், அல்லது அந்த நண்பருக்கு இந்த தகவல் புதிதாகவும் இருக்கலாம். ஆனாலும் இது இந்த காணொலியை பார்க்கும் உங்களுக்கும் இந்த காணொலியை பகிரப்படும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த தகவல் உபயோகமாக இருக்கும், அல்லது புதிய சிந்தனையை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இந்த தியாகராஜசேகரம் என்ற நூலில் ஒரு லக்னத்தில், அதாவது முதல் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த நிலை சார்ந்த தகவலாக இருக்கும் என்பது சார்ந்த விவரங்களை இந்த காணொளிகள் தருகிறது. அதில் லக்ன பாவம் என்று பார்க்கும்போது லக்னத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அவர் அதீத கற்பனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள், மற்றும் கண்கள் நீல வர்ணமாக இருக்கும், சூரத்துவம் இருக்கும், கொஞ்சம் நேத்திர ரோகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு வயிற்று வலியும் அப்போது தென்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. லக்கணத்துக்கு முதலிடத்தில், அதாவது லக்கணத்தில் சந்திரன் இருப்பது கண் உன்னதமான வியாதி உள்ளவன், கண் உன்னதமானது வியாதி உள்ளவன், மூக்கில் ஜலம் ஒடியும், நீர் விழு ரோகம் உண்டு, பெண்கள் சகோதரம் உண்டு, வாத சரீரம், பயிர் செய்வான், கண்டத்திலே ரோகம் உண்டு, குய்யத்திலே வியாதி உண்டு, கொஞ்சம் கருணை ரோகம் உண்டு, அதிக மூர்க்கன், தயாபரன், தீர்க்க ஆயுள், ஞானியாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது லக்கணத்துக்கு உரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இது சிறப்பாக அமைகிறது. அதே சமயத்தில் லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர்களே, அவர்களை சுற்றியுள்ள உறவுகளும் சரி, அவர்கள் ஜீவனம் எந்த இடத்தில் நடந்தாலும் சரி, அந்த ஜீவனத்தில் உள்ள அல்லது ஜீவனம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த ஜீவனம் உள்ள இடத்தை சுற்றி இருக்கும் கண்கள் இவர்களை உற்று கவனித்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உஷ்ண மேக சரீரம், திருட்டு புத்தி, கழுத்து பெரிதாக இருக்கும், சிவந்த சரீரம், பாலிய வயதில் பிதிருக்கு கண்டை உண்டு, பிதிருக்கு பீடை உண்டு, ராஜசமர்த்தியும், கோபமுடையவன், அதே சமயத்தில் இவன் அதிகமாக பதட்டப்படக்கூடியவன், அதே சமயத்தில் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பவன். அதுக்காகவே இவன் மேல் இவனுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் யாரையும் இவன் சுலபமாக மனம் சார்ந்த அல்லது கருத்து சார்ந்த நடைமுறைகள் சார்ந்த உறவுகளை இவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்பதால் இவன் அடிக்கடி கோபப்படக்கூடிய தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லக்கணத்தில் புதன் இருக்கும் படத்தில் சரீர பூஷணன், மந்திர ஆலோசனை உள்ளவன், பந்துக்கள் உண்டு, ஜோதிட சாஸ்திரம் அறிவான், வித்தை உண்டு, காவிய கணிதமுடையவன், ஞானவான், ராஜசன்மானமுடையவன், தனவான், வாய்ச்சாளகன், தீர்க்க ஆயுள் உள்ளவன். அதே சமயத்தில் வித்தியாசமான வினோதமான புத்திசாலித்தனங்களை கொண்டவன். இவனுக்கு ஆரம்ப காலத்தில் வறுமை இருக்கும். அதே சமயத்தில் ஆரம்ப காலத்தில் லக்கணத்தில் புதன் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும், ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 12 வயது முடியும் வரையிலும் தாய் தந்தைக்குள் ஒற்றுமை இல்லை, அல்லது தந்தை தவறானவராக இருக்கிறார், அல்லது தாய் நோயாளியாகவும் இயல்பு வாழ்க்கைக்கு சிரமப்பட்டு வாழக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம்.
அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருந்தால் நடைமுறையில் திக்பலம் என்று ஒரு சக்தி இருக்காது. ஆக லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் பிரபலமான மனிதனாக வாழ்ந்து இறக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்னத்தில் குரு என்ற வியாழன் இருந்த பட்சத்தில் தன் வீட்டிலேயே நல்ல சேமம் உண்டு, தர்க்க சாஸ்திரம் அறியவான், புத்தியவான், சுகமுடையவன், சேனாதிபதி, ராஜபோஜிதன், சதுரங்க உபாயன், அழகுண்டு, தீர்க்க ஞானி தீர்க்க ஆயுள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே லக்னத்தில் குரு இருக்கும் ஜாதகத்தில் தான் இருந்த வீட்டிற்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறது. அதாவது தாய்மாமனையும் பார்த்து, வாழ்க்கை துணையையும் பார்த்து, தந்தையையும் பார்த்து விடுகிறது. இந்த 1, 5, 9க்குரியவர்கள் சிறப்பாக அமையும் பட்சத்தில் இவர்களுடைய இந்த லக்னத்தில் குரு இருப்பவர்களுடைய ஜாதகம் அல்லது அவரின் குரு லக்னத்தில் அமையப்பெற்ற ஜாதகர் பொருளாதாரத்தில் சிரமமில்லாமல் நல்ல தேர்ச்சியோடு வாழ்ந்து முடிக்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவன் நல்ல அதிகாரமுடையவன், கணிதமுடையவன், வாசனையுடையவன், பெஞ்சாதி பிரியன், வஸ்திர அலங்கார பிரியன், சந்தன புஷ்ப பிரியன், காமப்பிரியன், சுகசரீரன், நேத்திர அழகுள்ளவன், தீர்க்க ஆயுளுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவர்களுக்கு அலைச்சல் இல்லாமல் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் 5 குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு குழந்தை லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும் அமைப்போடு பிறந்துவிட்டால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர்களுடைய தாய் தந்தையினுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. அந்த பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக அனுபவித்து வாழ்ந்து அந்த தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய யோகத்தை அந்த லக்ன சுக்கிரன் அவர்களுக்கு வாரி வழங்கியிருப்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருக்க அமைப்போடு வந்துவிட்டால் அந்த குழந்தை இறக்கும் வரையில் அந்த தாய் தந்தையருக்கு அல்லது பெற்றோருக்கு நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் கவனித்திருக்கிறோம். லக்னத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் புத்திர வாதனை உண்டு, துர்புத்தி உள்ளவன், விஷாரன், ராஜகோளன், பெரிய மனிதன், வாதசரியனன், உச்சாடனமுடையவன், கிராம அதிகாரமுடையவன், வித்துவான், மௌனமுடையவன், ரூபவான், ரோஹி, ஆட்சி உச்சமாகில் ஞானவானுமாய், தனவானுமாய், தீர்க்க ஆயுள் உள்ளவனாக அமைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இவர்களுக்கு தலையில் பொடுகு, பேன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் கரும்புள்ளியோ தழும்போ இருக்க அமையப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியும் அதே சமயத்தில் இவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை தாண்டி அவர்களுடைய ஜீவனமும் அவருடைய வேலையும் அவருடைய தொழிலும் முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, மகரம் ராசிகளில் ராகு இருக்கிற போது பிறந்தவர்கள் யோகியாக இருக்கிறார்கள், போகியாகவும் இருக்கிறார்கள். தயவுள்ளவன், தீர்க்க புத்தியுடையவன், ஸ்திரீ வாஞ்சை, தன் குலத்துக்கு பிரபலமாயிருப்பான். செவ்வாய் சந்திரன் கூடி நிற்கில் மாதுர் தோஷம், சூரியன் செவ்வாய் சனி கூடி இருக்கில் தந்தைக்கு தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜகிரகமான சூரியனும் சந்திரனோடு சேர்ந்து எந்த ஒரு பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் இந்த தாய் தந்தை என்ற இரு உறவுகளுக்கும் அந்த ஜாதகருக்கும் ஒரு கசப்பை தந்து ஒரு வித்தியாசமான வேதனையான கலவை கலந்த ஒரு பலனை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அல்லது அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களாகவே இருக்கும். இப்படியே ஒவ்வொரு பதிவுகளாகவும் தந்து இந்த ஜோதிடத்தில் என்னுடைய காணொளிகளை பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு காலப்பிரகாசிகை, உத்தர காலாமிர்தம், ஜோதிட அலங்காரம், மூலமும் உரையும், இது இல்லாமல் சாராவாளி, இது இல்லாமல் பிருகத் சம்ஹிதை பாகம் 1, 2, இது இல்லாமல் தியாகராஜசேகரம் என்ற நூல் மற்றும் மணிகண்ட கேரளம் என்ற நூல், இப்படிப்பட்ட
எண்ணற்ற நூல்களிலிருந்து, பழைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் உங்கள் கண்முன்னே உங்களுக்காக. இந்த வரக்கூடிய காலங்களில் ஜோதிடர்கள் உருவாவதற்கு ஏதுவாக நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்ட நூல்களில் நிறைய தவறுகள் இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நடைமுறையில் சொல்லும் பொழுது நமது வாடிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அல்லது தவறு என்பதை நாமே உணரும் பொழுது நமக்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் என்னால் முடியும் என்ற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில் தவறான தகவல்களை நிறைய நூல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து சற்று வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஏற்படுத்தவே இந்த ஜோதிடத்தில் பழைய நூல்களிலிருந்து தகவல்களை திரட்டி உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பராமே.